அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்பதுடன் விழிப்புணர்வு தேவைப்படும் செய்தி என்பதால் தான் இதை வெளியிடுகிறோம். நமது அண்டை மாநிலத்தில் சமீபத்தில் தமிழ்நாட்டில் தேர்தல் நடந்த பிறகு அங்கும் தேர்தல் நடந்தது. அந்த தேர்தலின் போது ஒரு பெண்மணி திடீரென்று ஓட்டு எந்திரம் அதானது இவிஎம் மிஷின் சரியில்லை, நான் இந்த தொகுதியை சேர்ந்த காங்கிரஸ் வேட்பாளருக்கு அதானது காங்கிரஸ் வேட்பாளரான ஆண்டோ ஆண்டனிக்கு ஓட்டு போட்டேன், ஆனால் அது கைச்சின்னத்திற்கு போட்ட ஓட்டு பிஜேபி வேட்பாளரான அனில் ஆண்டனிக்கு சென்று பதிவாகி இருக்கிறது, இது சரியில்லை, இந்த ஓட்டு எந்திரம் சரியில்லை என்று போர்க்கொடி தூக்கினார். இதன் மூலம் சுமார் 1 மணி நேரம் வரை ஓட்டு போடுவதை நிறுத்தி வைக்கும் நிலைக்கு கொண்டு சென்றார். இந்த பிரச்சனையை 4 மணி நேரம் வரை நீடித்த இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்தபோது அனைவரும் எஸ்கேப் ஆகிவிட்டார்கள். என்னவென்று பார்ப்போம். இந்த பெண்மணி கேரளாவில் தொழிலாளர் கட்சியின் பிரிவான சிஐடியுவின் மாவட்ட பியூட்டிஷியன் பார்லர் செக்ரட்டரி என்பது குறிப்பிடத்தக்கது. தொழிலாளர் கட்சியை சேர்ந்தவர் என்பது இங்கு கவனிக்க வேண்டும். இவர் ஓட்டு போட்டதாக சொன்னது ஆண்டோ ஆண்டனி என்ற காங்கிரஸ் வேட்பாளருக்கு. இவிஎம் ஸ்லிப்பு வந்தபோது பார்த்தால் பிஜேபி வேட்பாளருக்கு ஓட்டு சென்றிருப்பதாக கூறித்தான் இவர் கலைபரம் பண்ணியிருக்கிறார். தொடர்ந்து ப்ரொசீடிங் ஆஃபீஸரான தேர்தல் அதிகாரி தேர்தலை நிறுத்தி வைத்து பல்வேறு கட்சியை சார்ந்த ஒவ்வொரு பிரதிநிதிகளையும் அழைத்து ஓட்டு போட வைத்து சோதனை செய்தார். அனைவருக்கும் திருப்தியான பதிலே இருந்தது. ஓட்டு எந்திரத்தில் பழுது இல்லை, பிரச்சனை இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. ஆனாலும் அந்த பெண்மணி விடுவதாக இல்லை, தனது புகாரில் உறுதியாகவும் இருந்தார். காங்கிரஸ் கூட்டணியும் உடனே அந்த பெண்மணிக்கு துணைக்கு வந்தது. தேர்தல் அதிகாரியிடம் கோரிக்கை வைக்கப்பட்டது. அதாவது அந்த மாவட்ட நிர்வாகி சொல்வது போல் பிரச்சனை இருக்கிறது என்றால் ஒரு ஓட்டை கேன்சல் செய்து அவர்களுக்கு மீண்டும் ஓட்டு அளிக்கும் வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கை உறுதியாக கேட்கப்பட்டது. அந்த மாவட்ட பியூட்டிஷியன் நிர்வாகியான இந்த பெண்மணிக்கு மீண்டும் ஒரு ஓட்டு போட வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டது. மட்டுமல்ல, வேட்பாளரே பூத்திற்கு வந்து கலெக்டரிடமும் கோரிக்கை சென்றது. வேட்பாளரே இந்த கோரிக்கையை வலியுறுத்தவும் செய்தார். இதற்கு எதிராக பிஜேபி கட்சியினர் எதிர்ப்பு தெரிவிக்க டிப்யூட்டி கலெக்டர் சம்பவ இடத்திற்கு வந்து சோதனை செய்த பின்பு எந்திரத்தில் கோளாறு இல்லை என்பதையும் உறுதி செய்த பின்பு அவர் 2 வழிகளை முன்வைத்தார். ஒன்று, நீங்களே புகாரை வாபஸ் வாங்கி சத்தமில்லாமல் இடத்தை காலி செய்வது. இன்னொன்று, ஓட்டு செய்வதற்கு நாங்கள் வாய்ப்பு அளிப்பது. அப்படி வாய்ப்பு அளிக்கும் பட்சத்தில் ஒரு நிபந்தனை இருக்கிறது. ஓட்டு செய்யும் போது நீங்கள் தெரிவித்த புகார்படி ஓட்டு எந்திரத்தில் தவறு தெரியவில்லை எனில் பொய் புகாராக இதை எடுத்துக்கொண்டு 6 மாதம் சிறையும் அபராதமும் விதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இதை கேட்டதும் புகார் கூறிய பெண்மணி, எனக்கு எந்த புகாரும் இல்லை, நான் கிளம்புகிறேன் என்று ஒரு இடத்தை காலி செய்தார். குழப்பத்தில் ஓட்டு மாறி இருக்கலாம் என்றும் செய்திகள் பரவியது. இதில் சுவாரஸ்யம் என்னவென்றால், தொழிலாளர் கட்சியை சார்ந்த மாவட்ட நிர்வாகி இன்னொரு கட்சியை சார்ந்த வேட்பாளருக்கு ஓட்டு போட்டிருக்கிறார் என்பதை வெளிப்படையாக கூறியிருப்பதுதான் சுவாரஸ்யம். அந்த கட்சிக்கே இது அவமானத்தை ஏற்படுத்தி விட்டதாகவும் சொல்கிறார்கள். ஏனென்றால் இந்த தொகுதியில் நின்றது கூட இந்த கட்சியின் மாநில முன்னாள் நிதியமைச்சர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. முடிவாக சொல்ல வருவது, ஆதாரம் இல்லாமல் விளம்பரம் தேடியோ அல்லது பிறரின் தூண்டுதலின் பேரில் பொய் செய்தியை பரப்புவது சிறை தண்டனையும் அபராதமும் எதிர்கொள்ள வேண்டியது வரும். எப்போதும் இப்படி தப்பிக்க முடியாது என்பதும் தான் சொல்ல வருவது. எப்போதும் பிறரின் தூண்டுதலின் பேரிலோ அல்லது விளம்பரம் கிடைக்கும் என்ற பேரிலோ இப்படிப்பட்ட சிக்கலில் போய் மாட்டிக்கொள்ளாதீர்கள். அது பெரிய தலைவலியாக முடியும் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள்.